ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து இனிப்பு பணியாரம் வித் தேங்காய் சட்னி. இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 2 டம்ளர் பச்சரிசி, 2 டம்ளர் சாப்பாட்டு அரிசி, அப்படி இல்லைன்னா இட்லி அரிசி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் 1 டம்ளர் உளுந்து, கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து ஊற வச்சுருங்க. ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொஞ்சம் கொரன்னு வர மாதிரி அரைச்சி இப்படி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். அரைச்சிங்கன்னா கொஞ்சம் தொட்டு பார்த்தா நெருன்னு இருக்கணும். இவ்வளோ கெட்டியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். தண்ணி ஆக்கிறாதுங்க. அது ஏன்னா நம்ம வந்து அதில் வந்து வெள்ளைப்பாகு ஊற்றும் போது அது ஆட்டோமேட்டிக்காக தண்ணியாயிரும். ஸோ இப்போ இவ்வளோ கெட்டியாக இருக்க மாதிரி நம்ம பதம் பார்த்து எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லம் மெஷர்மெண்ட் வந்து உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் நல்லாவே இனிப்பு சாப்பிட்ணுன்னா அதுக்கேற்ற மாதிரி வெல்லம் எடுத்திருக்கேன். இது நல்லா வந்து ஃபுல்லாத்தையும் நல்லா குட்டி குட்டியாக தட்டி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா தூளாக நீங்கள் வடிகட்டி எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம். இது வந்து மண் இல்லாத வெள்ளம்னாலும் நான் வடிகட்டலை இதில். ஸோ நல்லா இடித்து எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வெல்லம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த வெல்லம் வந்து கொஞ்சம் முங்குற மாதிரி வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்துகிட்டு அடுப்பில் வச்சுட்டு பாகு காய்ச்சிருங்க. அது கூட சுக்கும் ஏலக்காவும் சேர்த்து தட்டி போட்டுக்கோங்க. இது ஜீரணத்துக்காக தான். அதை உள்ளே போட்டு தட்டி போட்டுட்டு இந்த வெல்லம் வந்து நல்லா பதம் வர வரைக்கும் நீங்கள் காய வச்சுக்கோங்க. அப்பப்போ கொஞ்சம் உள்ளே வந்து கிண்டி பாருங்கள். இப்போ பதம் வந்துடுச்சு. இப்போ அதை வந்து இந்த மாவில் வந்து ஆட் பண்ணிடலாம். இதை ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி இந்த சுக்கு ஏலக்காய் வராமல் அதை வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபுல்லாக கலக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வந்து பதம் வரணுமோ அந்தளவுக்கு இனிப்பெல்லாம் அந்த மாவில் ஆட் ஆகிற மாதிரி ஃபுல்லாக கலக்கிக்கோங்க. அப்புறம் அடுப்பில் பணியார சட்டி வச்சுட்டு எண்ணெய் நான் வந்து நெய் ஊற்றிருக்கேன். நெய் ஊற்றிட்டு அந்த குடி ஃபுல்லாக வந்து மாவு ஊற்றணும். ஏன்னா நம்ம லிக்விடாக தான் இருக்கும் மாவு. நீங்கள் என்ன லிக்விடாக எவ்வளோ தண்ணி ஆயிடுச்சுன்னா நீங்கள் நினைக்கிறேன்னா அந்த பணியார மாவுன்றது நம்ம வெல்லம் இதெல்லாம் ஆட் பண்ணால அது வந்து லிக்விடாக தான் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் இந்த குழியை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கிறோம். இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். இது வெந்துருச்சான்னு எப்படி பார்க்கலாம் அப்படின்னா வந்து இந்த பணியாரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி டாட்டாக வரும் பாருங்கள். இப்போ இதில் வந்து நெய் ஆட் பண்ணிட்டேன். இது எல்லாத்துலேயும் ஏன்னா நம்ம நெய் பணியாரம் ப்ரிப்பேர் பண்ணுறோம்ல, அதனால் நெய் ஆட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். இந்த பார்த்தீங்களா குழியாக இருக்கா, இப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அதை வந்து உங்களோட கரண்டி வச்சு இப்படி பையாக திருப்பி போட்டுக்கோங்க. பணியாரம் பிஞ்சிடாமல் வந்துட்டு ஒவ்வொன்றையும் அப்படி திருப்பி வச்சுக்கோங்க எல்லாத்தையும். ஸோ நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக 2 பணியாரம் 3 பணியாரம் பிரியாமல் வந்துருச்சு. 4th ஒன்று வந்துருச்சு. 5 பிஞ்சு போயிடும் போலையே. இல்லை பிரியாமல் வந்துருச்சு. ஸோ நம்ம இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா திருப்பி விட்டுக்கிறோம். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக 7 பணியாரமும் பிஞ்சு போகாமல் நம்ம திருப்பி வச்சாச்சு. இதுக்கப்புறம் இந்த பக்கம் வேகிறது ஈஸி தான். நீங்கள் வேணுன்னா நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் வேணாலும் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் பிடிக்காதுன்றவங்க நீங்கள் நல்லெண்ணெய் ஆட் பண்ணலாம். இந்த கோல்டு வின்னர் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ ஆட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். இப்போ இது வந்து நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம பிளேட்டில் மாற்றிக்கிறோம். 1 பை 1 பிளேட்டில் எடுத்து வைக்கிறோம். பார்த்தீங்களா நல்லா மொறுன்னு வந்துருச்சு. நெய் எல்லாம் போட்டு மொறுன்னு வந்துருச்சா. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து பிளேட்டில் மாற்றிக்கிறோம். ஒன்று மட்டும் லைட்டாக கறிடுச்சு. ஓகே, பரவாயில்ல பார்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டிங்களா. இதுக்கப்புறம் வந்து இதை நம்ம எப்படி இருக்குன்னு பாருங்கள். என் பிளேட்டில் மாற்றிட்டேன். எப்படி சாஃப்டாக இருக்கா. இப்படி பிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குருணையாக இருக்கணும். ஏன்னா இட்லி மாதிரி சாஃப்டாக இருக்காமல் கொஞ்சம் குருணையாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் சட்னி பார்ப்போம். தேங்காய் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமே தேவையான அளவு பொரிகளில் எப்பவுமே தேங்காய் சட்னி கம்மியாக போடணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, அப்புறம் தேவையான அளவு உப்பு, பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணி நான் 2 பச்சை மிளகா கொஞ்சம் காரம் வேணாலும் 2 பச்சை மிளகா ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டியில் வந்து எடுத்து வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, அப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு பட்டை வத்தல் இதை ஆட் பண்ணி இதுக்கு தாளிப்பு கொடுத்து இதில் ஊற்றியாச்சு. சிம்பிளாக தேங்காய் சட்னி ரெடி பண்ணியாச்சு. இப்போ நமக்கு பணியாரம் ரெடி, தேங்காய் சட்னி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.